சிலிண்டர் மாதிரியே இருக்குல்ல, அற்புத மகாதார சிலிண்டர் மாதிரி. பார்ட்டி ஷாட்னா நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்லயும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஸ்கை டான்சர். ஹாய் गाइस, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதுக்காக வந்து நமக்கு வந்து சிவகாசில இருந்து பட்டாசு வாங்கிப்போம். நம்ம அந்த பட்டாசு ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கோம். அதில் என்ன நல்லா இருக்குன்றதை இப்போ பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட இதான் பட்டாசோட பாக்ஸு. இது இப்போ நோன் பாக்ஸில் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கம்மா. பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர். இதில் வந்து இந்த வருஷத்துக்கான கேலண்டர் கற்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அவங்களே கொஞ்சம் ஊதுவத்தி, இது அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பெருசாக ஸ்டிக்கு 2 ஊதுவத்தி எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக அனுப்புகிறாங்க. அது லாஸ்ட் டைம் அணையவே இல்லை இல்லாமல் இல்லை, நல்லா தான் வெடிச்சுது. ஓகே, இப்போ தான் அல்டிமேட் சைடு வரும். ஸோ இது வந்து எங்களோட பில்லு, அப்புறம் வந்து அவங்க விசிட்டிங் கார்டு ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாங்கின பட்டாசு ஓவராலாக. இதில் என்ன நற்கடி போடுறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்மோக் ஸ்டிக். அதாவது வந்து அது நம்ம கொடுத்துட்டோம்னா அதாவது ஸ்மோக் வரும் இல்லையா, கலர் கலராக அது. இதில் எல்லோ கலர் அப்புறம் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. 2 கலர் இருக்குது இதில். மினி ஸ்டிக்ஸ் அதுவும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி டார்ச். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் இருக்குல்ல அந்த மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து அந்த கிராக்கிங்ஸாக வரும் அதுலேருந்து. ஓகே, 3 கொடுத்துருக்காங்க இதில். இது வந்து சாட்டி வந்து நீட்டாக இருக்கும் பேர். ஆனால் இது வந்து ஒரு கம்மி மாத்தாப்பு மாதிரி இது குட்டியா. சாட்டி வரையவே ஒரே ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. சாட்டி 2 இருக்குது, 2. அடுத்தது நம்ம அல்டிமேட் ஸ்டார் ராக் வச்சு ஒரு ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபோட்டோவே பயங்கரமாக இருக்குங்க. மினி சங்கு சக்கரம் இருக்குன்னு போட்டுருக்கேன். சக்கரா மினி சங்கு சக்கரம். இது எத்தனை இருக்குன்னு பாருங்க. மினின்னு போட்டு வைப்பாங்க. இதில் வந்து இது பிக் எல்சிஎஸ் படிக்கிறது இப்படி இது பாருங்க. இது இப்படி வச்சு பார்த்தாலும் இப்படி வச்சு பார்த்தாலும் பிக்குன்னே வருது. சரி, ஓகே. உள்ள இது பிக்குன்னு இருக்குது. உள்ளே பார்த்தா எத்தனை இருக்கு பாருங்க. இதுதான் நம்பர் மாதிரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஷார்ட்டு சின்ன நம்மளோட பேர் வந்து போடுறீங்க. இதில் நம்ம முக்கியமான யூடியூப். இதுவும் அதே மாதிரி சின்னதாக இது வந்து 2 ஷார்ட் வந்து நிறையவே இருக்கும், அடியில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து மல்டி கலர் போல. சிங்கிள் ஷாட் சின்னதா, சிங்கிள் ஷார்ட். இது வந்து ரெட் கலர். குட்டி கொண்டு 1 இன்ச் மாதிரி இருக்குது. ஆமாம், 1 இன்ச். அடுத்தது இதுதான் ட்விங்க்லிங் ஸ்டார். இது சாட்டி தான். அதை விட கொஞ்சம் அது வந்து நீட்டாக கம்மி பார்த்தா மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் மடித்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது வந்து கோல்டன் ரைஸ், ஏதோ புது வெடியாக இருக்குது. நம்ம இது எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னே தெரியல. நிறையா கொடுத்துருக்காங்க. உள்ள சின்ன சின்ன அவுட் மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்கு. ஆனால் எப்படி வெடிக்கும்னு தெரியல. அவுட்டு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜக்மக் 3000. அதாவது இது வந்து ஆட்டோ பாமா தான். அவ்வளோதான். இது வந்து புஷ்வானம். கலசம் தானே புஷ்வானம். புஷ்வானம் ஃப்ளவர் பாட். புஷ்வானம் ஃப்ளவர் பாட் வந்து மீடியம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க வைக்கக்கூடிய பிகினி பட்டாசு இருக்குல்ல, இதுவும் வந்து ஷார்ட் தான். நான் சொன்னால நிறைய ஷார்ட், சிங்கிள் ஷார்ட் வரும். அதில் இதுவும் ஒன்று. அடுத்தது இதோ இதை குருவி பட்டாசு கொடுத்துருக்காங்க. இப்போ அல்டிமேட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய வெடி செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது வெடிச்சா செம்ம சவுண்டாக இருக்க போகுது. அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் வந்து திரிக்கு இல்லவே தேவையில்ல, நம்ம அப்படியே வச்சு வெடிக்கிறது தான். மிஷின் திரி தான் இருக்கும். அடுத்தது இது வந்து ட்வின்ஸ், அதாவது மத்தாப்பா கலர் குட்டி புஷ்வான மாதிரியே. இது கலர் குட்டி புஷ்வான மாதிரியே வரும், ஆனால் வந்து கலர் கலராக கொட்டும். ஓகே, பேரே கலர் குட்டி நல்லா போயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து வெடி தான். யானை வெடி, அந்த லக்ஷ்மி வெடி. மிஷின் திரி இருக்காங்க. இது மட்டும் தான் மிஷின் திரி. அதுலேயே வந்து சின்ன சின்ன லக்ஷ்மி வெடிலாம் இருக்குது நிறையா. இது எல்லாமே வெடி தான். 2 நிமிஷம் முன்னாடியே பார்த்து சொல்லணுமா? ஓகே. இதெல்லாம் வந்து குருவி வெடி. இதெல்லாம் இது வந்து யானை வெடி, லக்ஷ்மி வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடி ஐட்டம்ஸ் நல்லா காலையில் வச்சு வெடிக்கிறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இது அடுத்து. ஓகே, இங்கே பாருங்க, அதை விட வேற லெவலில் ஒன்று சொல்லியோ கட்டுக்கட்டா இருக்கே. இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்ச அந்த வெடி கட்டுக்கட்டா இருக்கும். இந்த வெடி அது வெடி வரும். சரிவே
அப்புறம் பாருங்க இதெல்லாம் ஐயோ வெடி வெடியா இருக்கு நிறையா சூப்பர். ஐயோ ஜல்லிக்கட்டு காலெல்லாம் இருக்கு வெடியில. இதெல்லாம் வெடிச்சோன்னு வச்சுக்கோங்க சவுண்டு எவ்வளோ அதை விட இல்ல அவங்க பேக் பண்ணி இடம் பார்த்தாம தனித்தனியாக தான் ரூம்ல வச்சு போட்டுருக்காங்க இதை. இதுல கலர் ஆகுது. இதெல்லாம் வந்து வெடி ஐட்டம்ஸ் நிறையவே இருக்கு நம்மகிட்ட. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டே இருக்கலாம். நான் கூட வெடி ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க இன்னொன்று வச்சுருக்காங்க. இன்னும் தோண்டு வந்துட்டே இருக்கு. இது வந்து பாகுபலி வெடி. இது போன வருஷமே வெடிச்சோம். சூப்பரா இருந்தது இந்த வெடி கூட. இது இது இதுவும் ஏதோ வெடிதான மல்டி கலர்ல வச்சு குட்டிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல. கலர் கலர் பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. வெடிதான் வெடிக்குமா இல்லை புஷ்வான மாதிரி வருமானு தெரியல. இது எப்படி தெரியல. இதுவும் நாங்கள் எப்படி வெடிக்குதுன்னு காட்டுறோம். அடுத்தது மணி பேங்க். அதாவது வெடிச்சா பேப்பர் காசு மாதிரி கொட்டும். அதில் வந்து மினி அந்த சிவாஜி படத்துல கடைசி சீன் வர மாதிரி காசு குட்டி மணி பேங்க். இதுவும் நம்ம பார்க்கலாம் எப்படி வெடிக்குதுன்னு. லவ் டோர்ஸ்ன்றது இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கலர் கலராக மல்டி கலர்ஸ்ல. இதுவும் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்பைனர் என்னன்றத பார்ப்போம். கொஞ்சம் கோலா போகுது பார்த்துக்கலாம். இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக ஓகே. இது வந்து பீகாக். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துப்பீங்க பீகாக்லாம். இது வந்து சின்ன சைஸ் பீகாக். கொளுத்துனா அந்த ஃபெதர் மாதிரி வந்து எல்லா சைடும் வரும் இல்லையா, அந்த பீகாக். இது மினி சைஸ் தான். கம்பி மத்தாப்பு தீந்து போச்சுன்னா இது ஒன்று தான் நம்ம வச்சு எப்போ பார்த்து கொளுத்து. ஆமாம், நாங்கள் எப்பவுமே கம்பி மத்தாப்பு தீர்த்துட்டு எதுவுமே இல்லைன்னா அப்போதான் இந்த மேட்ச் ஸ்டிக் எனக்கு ஞாபகம் வருமே. அதை எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வாங்கவே போயிடுது. அடுத்தது அதுவும் பெரிய மேட்ச் ஸ்டிக். 7 ஷாட் மல்டி கலர் 5 இருக்கு. ஓகே வச்சு பார்க்கலாம். மத்தாப்பு இதெல்லாம் ஒரு 4 கலர்ஸ். ஒரு மல்டி கலர் க்ரீன் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு, அப்புறம் வந்து ரெட் கலர் இருக்கு. அடுத்தது சிலிண்டர் பாம். அப்படியே சிலிண்டர் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து சூப்பராக கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் இருக்கு. பார்க்க வந்து வீட்டில் இருக்க சிலிண்டர் மாதிரியே இருக்குல்ல. அற்புதமாக கலர் சிலிண்டர் மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க நாசுலாம் வச்சு அப்படியே வந்து வெடிக்கிறப்ப வந்து இங்கே தான் வந்து கொளுத்தணும். இங்கே கொளுத்துனா அது வந்து வெடிக்குமா என்ன பண்ணு தெரியல. இது என்னன்னு எனக்கும் புரியல. வெடிக்குமா உள்ள ஆனால் ஏதோ பேப்பரா கொட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்சு வெடிச்சோடனே பேப்பரா சதுரும். இதை எப்படி கொத்தணும்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. சோலார் பிராண்ட்ல தான் இருக்கு. இது வந்து மினி எலக்ட்ரிக் பாம். அதாவது கலர் பேப்பர்ல சுட்டிருக்கலாம் அந்த பாம். அந்த பாம் இது புல்லட் பாம் தான். இது எலக்ட்ரிக் பாம். இதுக்கு மேல வர போறது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். 30 ஷாட் அவுட். ஏன்னா டேப் போட்டு வச்சிருக்காங்க. 30 ஷாட்டு. போன வருஷம் நாங்கள் வெச்சோம். இந்த வருஷம் வெடிக்க போகிறோம். கொஞ்சம் கிட்ட காட்டுமா? போன வருஷம் வந்து நாங்கள் இப்படி சுற்றி தனியாக 30 ஷாட்னா நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்லையும் வெடிக்கும். ஆனால் ஒயிட் அவ்வளோ ரொம்ப நேரம் வந்து வெடிக்கும். அதையும் பார்க்கலாம். ஓகே. போன வருஷம் நாங்கள் போட்டு இந்த வீடியோலையும் போய் பாருங்க. 30 ஷாட் எப்படி இருக்கு. இது வந்து 1000 இன்னும் இல்லை பொறுக்க வெடியாக வந்துருக்கு. இந்த பாருங்க இங்கே வந்து 3 இது வந்து 1000 வாரா. ஒரு 2000 வாரா இருக்கு. அதாவது வந்து இது நார்மல் 1000 வாரா இல்லை, சர்க்கிளாக இருக்கும். அப்படியே நம்ம கொளுத்துனா அப்படியே கொட்டு பட்டாசு மொதல் வெடிக்குமே 1000 வாராவே. அது இல்லை இது இது அது பெருசு ரோலா இது. ஆமா சரி ஏதோ ஒரு ரோல் நினைக்கிறேன். ஓகே. நாங்கள் போன வருஷம் வச்சோம். நல்லா தான் இருந்தது அந்த 1000 வாரா. இது வந்து அந்த சாதாரண சின்ன சாதாரண வெடி இருக்குல்ல 50. அது இது வந்து குட்டி சைடு ஆன்சரு 3-1 ஒன்றுக்குள்ள 3 இருக்கும். நல்லா ஹைட்டாக போய் வெடிக்கும். ஓகே சூப்பர். இது வந்து பெரிய சைஸ் அவுட் சைடு பெரிய ஸ்கை டான்சர். இது வந்துட்டு பெருசாக வெடிக்கும். போயிட்டு சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. நல்லா என் கையளவு நீட்டாக இருக்கு. நல்லா 120லேருந்து 300 ஃபீட் ஹைட்டுக்கு போகும். அவ்வளோதான். வெடி சைஸை பாருங்க. ஸோ பெரிய வெடி வந்து இருக்கு. அப்படியே அடுத்து 4 போகணும். 2 3 4 5 6 7 8. இதை நான் தான் போட்டேன். நான் கூட ஆர்டர் பண்ணலாம். அது 8 ரூபா கூட சொன்னோம். இதுதான் 60 ரூபா ஒன்று. இதோ வெடி ஐட்டம்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு 8 இது இருக்கு. 8னா ஒன்று மொத்தமாக 40 வெடி இருக்குதுல. இது வந்து லக்ஷ்மி வெடி சின்ன சைஸ். இது வந்து பெரிய சைஸ் லக்ஷ்மி வெடி. கோல்டன் லக்ஷ்மி ஆனால் திரி கிள்ற மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுவும் திரி கிள்றது தான். இதை பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் அப்படியே வைக்கலாம். அப்படி சூப்பராக வெடிக்கும்.
யானை வெடி உங்களுக்கு யானை வெடி மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இது கிடைச்சிருந்தா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இது வந்து பாகுபலி வெடி, இது வந்து யானை வெடி. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட வச்சா சவுண்டுல இருந்து எல்லாமே. ஆனா இது பாகுபலி வெடியில பேப்பர் அதிகமா வரும், இதுல வந்து கம்மியா வரும். காமிமா அதை கொஞ்சம் கிட்டக்க காமி. இது பாகுபலி வெடி. பாகுபலி மூஞ்சி போட்டிருக்கோம் அவ்வளவுதான். லிட்டரலி நீங்க யாராவது இது வந்து பாகுபலி யானை மூஞ்சி போட்டிருக்கோம், யானை வெடி. பாகுபலி ஃபேன் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல பிளாக் ஹார்ட் தட்டி விடுங்க. இது வந்து ஜல்லிக்கட்டு காளை மாடு, பின்னாடி ஜல்லிக்கட்டு கூட போட்டிருக்கோம். கட்டு நான் பார்க்கவே இல்லை. இது இந்த மூணு வெடியுமே ஓரளவுக்கு ஒரே சைஸ் தான். இது எல்லாமே ஒரே பிராண்ட் தான். இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும், வெடிலாம் செம சவுண்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க, நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட தீபாவளி பட்டாசு. ஸோ எல்லாருமே வந்து கேஷ்ல உங்க தீபாவளியை கொண்டாடுங்க. முடி வச்சுருங்க எப்பயுமே பட்டாசு வெடிக்கிறப்ப. ஹாப்பி தீபாவளி டு ஆல்.